ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஎஸ் தியரி தமிழ். இந்த வீடியோவில் மெமரி மேனேஜ்மெண்ட் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். நம்மக்கிட்ட இருக்க மெமரி என்னென்ன? ஒன்று ப்ரைமரி மெமரி, இன்னொன்று செகண்டரி மெமரி. நம்மளோட ரேம் அப்படிங்கிறது ப்ரைமரி மெமரி. அடுத்தது ஹார்ட் டிஸ்க்கு, மற்றதெல்லாம் செகண்டரி டிவைசஸ். அடுத்தது இங்கே இருக்கிறது சிபியு. நம்ம ஸ்டோர் பண்ணுற ஃபைல் எல்லாத்தையும், பெர்மனண்ட்டாக ஸ்டோர் பண்ணுற ப்ரோக்ராம்ஸ் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் இங்கே தான் சேவ் பண்ணி வைப்போம். செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைசஸில் சேவ் பண்ணி வைப்போம். அந்த ப்ரோக்ராமை, அந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் நம்ம ப்ராசஸ் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ரேமில் லோட் பண்ணுவோம். ரேம் அதை எடுத்துக்கொண்டு போய் சிபியு கிட்ட கொடுத்து நமக்கு ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கும். சிபியுக்கும் செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைசஸ்க்கும் டைரக்டான கம்யூனிகேஷன் இருக்குமா அப்படின்னு கேட்டால் இருக்காது. செகண்டரி டிவைசஸ் ரேம் கூட கம்யூனிகேஷனை உண்டாக்கி அந்த ரேம் தான் சிபியு கிட்ட ப்ரோக்ராமை கொண்டு கொடுத்து ப்ராசஸ் ஆக்கி நம்மளுக்கு ரிசல்ட்டை கொண்டுட்டு வந்து கொடுக்கும். ஸோ இங்கே வாட் இஸ் த நீட் ஆஃப் மெமரி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு கேட்டால், நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ரேமோட சைஸ் அப்படின்னு கேட்டால் லிமிட்டட் தான், கொஞ்சம் ஸ்பேஸ் தான் இருக்குது. செகண்டரி டிவைஸ் மாதிரி, செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைஸ் மாதிரி இதோட அளவு அதிகம் கிடையாது. நம்மளோட ரேமோட ஸ்பேஸ் கொஞ்சம் தான். அந்த கொஞ்சம் இடத்துக்கு நிறையா ப்ராசஸ் காம்படிட் பண்ணுது. நிறையா ப்ராசஸ் ஒரே நேரத்தில் ஒர்க் ஆனால் தான் அந்த சிஸ்டம் எஃபிஷியண்ட்டான சிஸ்டமாக இருக்க முடியும். நமக்கு கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் டைமில் நிறைய ப்ராசஸ் ரிசல்ட் கிடைக்கணும், நிறையா ஒர்க் கிடைக்கணும் அப்படின்றது தான் அது ஒரு பெஸ்ட்டு சிஸ்டமாக இருக்க முடியும். ஸோ இந்த லிமிட்டடான இடத்துல எத்தனை ப்ராசஸ் லோட் ஆகணும், எவ்வளவு நேரம் அந்த ப்ராசஸ் இருக்கணும், ரேமோட எந்த லொக்கேஷனில் அந்த ப்ராசஸ், அந்த ப்ரோக்ராம் லோட் ஆகிருக்கு, எந்த ஏரியா காலியாக இருக்குது, எந்த ஏரியாவில் ஆக்குப்பை பண்ணி இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையும் ப்ராப்பராக மேனேஜ் பண்ணால் தான் அங்கே ஒரு எரர் ஃப்ரீ என்விரான்மெண்ட்டை நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ மெமரி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஏன் முக்கியம் அப்படின்னா, லிமிட்டடான மெமரி ஏரியாவில் ரேம் அப்படிங்கிற லிமிட்டடான ஸ்பேஸை வச்சுக்கிட்டு நம்ம நிறைய ப்ராசஸை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு மெமரி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட் நீட். ஸோ மெமரி மேனேஜ்மெண்ட்டோட ரோல் என்ன அப்படின்னா, ஒரு ப்ராசஸ் ரேமில் என்ன ஸ்டேட்டில் இருக்குது, இதுதான் ரேம் அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எந்த இடத்துல, இதெல்லாம் ஒவ்வொரு பிளாக்ஸ், அதில் ஒரு பர்டிகுலர் ஏரியாவுக்கு ஓஎஸ்ல இருக்கும். ஓஎஸ் ரேமில் லோடாக இருந்தால் தான் நம்மளுக்கு தேவையான ஒர்க் எல்லாத்தையும் ஓஎஸால் பண்ணி கொடுக்க முடியும். ஸோ ஓஎஸே ஃபஸ்ட்டு ரேமில் லோட் ஆகி தான் இருக்கணும். அதை தான் பூட்டிங் அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சு வச்சுருக்கோம். ஸோ மிச்சம் இருக்க ஏரியாவில் ஒவ்வொரு ப்ராசஸும் லோட் ஆகி இருக்கணும். எந்த ப்ராசஸ் எந்த இடத்துல இருக்குது, ஸோ ரேமோட ஏரியா ஃப்ரீயாக இருக்கா, பிளாக்கு, மெமரி பிளாக்கு ஃப்ரீயாக இருக்கா, இல்லை அலோகேட் ஆகிருக்கா அப்படிங்கிற விஷயத்தை நம்மளுக்கு நோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இந்த மெமரி மேனேஜர். அப்போ எந்த இடம் காலியாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சாதான் புதுசாக வர்ற ப்ராசஸை தேவையான ஏரியாவில் லோட் பண்ண முடியும். இல்லை ஆல்ரெடி அலோகேட் ஆகிருக்கிற இடத்துலையே கொண்டு வந்து ஒரு ப்ராசஸை லோட் பண்ணாமல் பார்த்துக்கணும். இந்த ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் மெமரியில் நம்ம பெரிய பெரிய ப்ரோக்ராம்ஸை எக்ஸிக்யூட் பண்ணணும். எப்படி? இப்போது P1 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் இருக்குது. அது B1லேருந்து B5 வரைக்கும் பிளாக்ஸாக செப்பரேட் பண்ணி வச்சுருக்கோம். ஒவ்வொரு ப்ராசஸையும், ஒவ்வொரு பிளாக்கையும் தனித்தனியாக கொண்டுட்டு வந்து ரன் பண்ணிவிட்டு மறுபடியும் எடுத்து செகண்டரி டிவைஸ்க்குள்ளே கொண்டுட்டு போ, அடுத்து B2 கொண்டுட்டு வா, எக்ஸிக்யூட் பண்ணு, வெளியில் கொண்டுட்டு போ, B3 அப்படின்னு நமக்கு தேவையான பிளாக்ஸை மட்டும் கொண்டுட்டு வந்து வச்சு எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு வெளியில் கொண்டு போயிட்டு இப்படி ஒவ்வொரு ப்ராசஸையும் ஸ்வாப் பண்ணி நம்மளுக்கு தேவையான பெரிய ப்ராசஸை கூட ரன் பண்ணிக்க முடியும். அப்போ நம்ம ஸ்வாப் பண்ணும்பொழுது கரெக்டாக எந்த பிளாக்கை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம், எங்கேருந்து நம்ம மறுபடியும் ப்ராசஸை ரெஸ்யூம் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாத்தையுமே இந்த மெமரி மேனேஜர் நோட் பண்ணிக்கிட்டே வரணும். அடுத்தது இந்த மெமரி அலோகேட் ஆகிருக்குது இல்லையா ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும், அது இன்னொரு ப்ராசஸோட மெமரியோட கொலாப்ஸ் ஆகாமல் பார்த்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் P1 அப்படிங்கிற ப்ராசஸ் 100லேருந்து 200 வரைக்கும் உள்ள மெமரி ஏரியாவை வச்சுருக்குன்னு வச்சுக்கலாம். P2
200லேருந்து 300 வரைக்கும். இந்த ரெண்டும் மிக்ஸ் ஆகிராமல் பார்த்துக்கணும். இதோட ஸ்பேஸ்க்குள்ளே கொண்டு வந்து இதையோ இல்லை இதோட ஸ்பேஸ்க்குள்ளே கொண்டு வந்து இதையோ ஒன்றோட ஒன்று மிக்ஸ் பண்ணிடாமல் பார்த்துக்க வேண்டியது இந்த மெமரி மேனேஜரோட இம்பார்ட்டண்டான ஒர்க். ஒரே ப்ராசஸ்க்கு இப்போ ஒரே மெமரி ஏரியாவை மோர் தென் ஒன் ப்ராசஸ் ஷேர் பண்ணிக்கும். இப்போ P1 அப்படிங்கிற ப்ராசஸ் 100லேருந்து 200 அப்படிங்கிற மெமரி ஏரியாவில் ஒர்க் ஆகிருக்கு. அந்த P1 கம்ப்ளீட் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் P2க்கு அதே ஏரியா அலோகேட் ஆகும். அப்போ அந்த ஷேரிங்கை ப்ராப்பராக மேனேஜ் பண்ணிக்கக்கூடிய வேலையும் மெமரி மேனேஜர் பார்த்துக்கணும். இது எல்லாத்த விட இம்பார்ட்டண்டான ஒர்க் என்ன அப்படின்னா மல்டி ப்ரோக்ராமிங். மல்டி ப்ரோக்ராமிங்னா என்னென்னா நம்பர் ஆஃப் ப்ராசஸை இன்க்ரீஸ் பண்ணாதான், அதாவது சிபியோட ஐடில் டைமை ரெடியூஸ் பண்ணாதான் அந்த சிஸ்டம் எஃபிஷியண்ட்டான சிஸ்டமாக இருக்கும். ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னு கிளியராக தெரிஞ்சுக்கலாம். இப்போது நம்மக்கிட்ட ரேமோட சைஸ் 4 MB இருக்குது. நம்மக்கிட்ட ஒரு ப்ராசஸ் வருது, அதோட சைஸும் 4 MB தான் அப்படின்னு இருக்கு. இந்த ப்ராசஸை கம்ப்ளீட்டாக நம்ம ரேமில் லோட் பண்ணுறோம். இதை CPU கிட்ட கொடுத்து எக்ஸிக்யூஷன் நடத்தும். CPU அதோட ஒர்க்கை பண்ணிகிட்ருக்கு. வந்திருக்க ப்ராசஸ்க்கு IO ஒர்க் நடக்கணும். ஸோ அது CPU விட்டு வெளியில் போய் IO ஆப்ரேஷன் பண்ண போயிடும். அந்த டயத்தில் என்ன பண்ணும், CPU சும்மா இருக்கும். ஏன்னா அதுக்கிட்ட எந்த ப்ராசஸும் பண்ணுறதுக்கு இல்லை. இப்போது நம்மக்கிட்ட இருக்கிற ப்ராசஸ் ஒன்று, அது K அமௌண்ட் ஆஃப் டைமு IO ஆப்ரேஷனுக்காக வெளியில் போகுது அப்படின்னா CPU யூட்டிலைசேஷன் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 1 - Kவாக இருக்கும். இது காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்கலாம். 1 - K அப்படிங்கிறது CPU யூட்டிலைசேஷனோட டைம். ஃபார் எக்ஸாம்பிள் 70% ஆஃப் டைமு ஒரு ப்ராசஸ் IO எக்ஸிக்யூஷனுக்கு போகுது அப்படின்னா CPU யூட்டிலைசேஷன் டைம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 30% தான் இருக்கும். இப்போ ஒருவேளை 2 ப்ராசஸ் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அதாவது ரேமோட சைஸு 8 MB, நம்மக்கிட்ட 4 MB உள்ள 2 ப்ராசஸ் வருது. 2 ப்ராசஸ்மே IO ஆப்ரேஷனுக்கு போயிடுது அப்படின்னா 1 - K² அப்படிங்கிறது CPU யூட்டிலைசேஷனோட டைமாக இருக்கும். அதாவது K அப்படிங்கிறது IO ஆப்ரேஷனுக்காக ஒரு ப்ராசஸ் போகிற டைம், அதுக்கான ப்ராபபிலிட்டி. 2 ப்ராசஸும் IO ஆப்ரேஷனுக்கு போகுது அப்படின்னா அதோட ப்ராபபிலிட்டி K² இருக்கும். அப்போது 1 - நம்ம ஏற்கனவே 70%ன்னு பார்த்தோம். அந்த 70 அப்படிங்கிறத நம்ம என்னென்னு எழுதுகிறோம், 0.7 எடுத்துக்கலாம். 0.7² இருந்தால் CPU யூட்டிலைசேஷன் எவ்வளவா இருக்கும் அப்படின்னா 51% இருக்கும். இல்லை இப்போ நான் 4 ப்ராசஸை நான் CPUவில் எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன் அப்படின்னா 1 - K⁴ டைம்ஸு IO ஆப்ரேஷனுக்கு அந்த ப்ராசஸ்னாலும் போகலாம். அப்போது 1 - 0.7⁴ அப்படின்னா இந்த ப்ராசஸோட CPU யூட்டிலைசேஷன் டைம் எவ்வளவா இருக்குன்னா 75% இருக்கும். ஸோ இதோட மொத்தத்தில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ஒரே ஒரு ப்ராசஸ் தான் வருது அப்படின்னா CPU யூட்டிலைசேஷன் 30% தான் இருக்குது. 2 ப்ராசஸ் அப்படின்னா 50%. அதே 4 ப்ராசஸ்னால் 75%. அப்போ நம்பர் ஆஃப் ப்ராசஸ் நம்ம CPU கிட்ட கொண்டுட்டு வர்றதை இன்க்ரீஸ் பண்ண CPUவோட யூட்டிலைசேஷன் டைமு இன்க்ரீஸ் ஆகும். அப்போ CPU அதிகமாக யூட்டிலைஸ் ஆகுது அப்படிங்கும்போது அந்த சிஸ்டம் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். இதை மேனேஜ் பண்ணிக்க வேண்டிய வேலை. அப்போ இத்தனை ப்ராசஸையும் மேனேஜ் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ எரர் ஃப்ரீ என்விரான்மெண்ட்டாக இருந்தால் தான் மெமரி மேனேஜ்மெண்ட்டு அந்த ப்ராசஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆக முடியும். அடுத்தது இதில் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டிய சில விஷயங்கள். லாஜிக்கல் அட்ரஸ்னால் என்ன, ஃபிசிக்கல் அட்ரஸ்னால் என்ன. ஒரு ப்ராசஸ் ரேமில் லோட் ஆகும் பொழுது அந்த ப்ராசஸுக்கு ரேம் ஒரு அட்ரஸை கொடுக்கும். ஒரு பர்டிகுலர் அட்ரஸில் அந்த ப்ராசஸ் சேவ் ஆகுது அப்படின்னு சொல்லி ஒரு பெர்மனண்ட்டான அட்ரஸை அலோகேட் பண்ணி கொடுக்கும். அதை ஃபிசிக்கல் அட்ரஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்.
அது ரியல் அட்ரஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ப்ராசஸ் CPU கிட்ட வரும் பொழுது இந்த CPU அதுக்குன்னு தனியாக ஒரு அட்ரஸை மெயின்டைன் பண்ணிக்கும். அந்த அட்ரஸ் லாஜிக்கல் அட்ரஸ், அது விர்ச்சுவல் அட்ரஸ். அந்த அட்ரஸ் மாறிக்கிட்டே இருக்கும். இது CPU மட்டுமே மெயின்டைன் பண்ணிக்கக்கூடிய அட்ரஸ் லாஜிக்கல் அட்ரஸ். இந்த ஃபிசிக்கல் அட்ரஸையும் லாஜிக்கல் அட்ரஸையும் கம்பைன் பண்ண வர்றது ஃபிசிக்கல் அட்ரஸ் ஸ்பேஸ். இதெல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாமில் நம்ம ஃபேஸ் பண்ணலாம். லாஜிக்கல் அட்ரஸையும் ஃபிசிக்கல் அட்ரஸையும், அதாவது CPUவும் ரேமும் கம்யூனிகேட் பண்ணிக்கும் பொழுது உண்டாகக்கூடிய அட்ரஸ் ஸ்பேஸ் இது ஃபிசிக்கல் அட்ரஸ் ஸ்பேஸ். இதை கால்குலேட் பண்ணுறது யார் அப்படின்னா மெமரி மேனேஜ்மெண்ட் யூனிட். இது ஒரு ஹார்ட்வேர் டிவைஸ். இது ஹார்ட்வேரா சாஃப்ட்வேரானு நம்ம எக்ஸாமில் காம்படிட்டிவ் எக்ஸாமில் ஃபேஸ் பண்ணலாம். ஸோ இந்த மெமரி மேனேஜ்மெண்ட் யூனிட் அப்படிங்கிறது ஒரு ஹார்ட்வேர் டிவைஸ். ஸோ அடுத்தது இந்த ப்ராசஸ் எல்லாம் லோட் ஆகுது இல்லையா, அது 2 டைப் இருக்குது. ஒன்று ஸ்டாட்டிக் லோடிங், இன்னொன்று டைனமிக் லோடிங். ஸ்டாட்டிக் லோடிங்னா என்னென்னா என்டையர் ப்ராசஸையும் ஃபிக்ஸடாக ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் ஸ்டோர் பண்ணி எடுத்து ப்ராசஸ் பண்ணுறது. அப்போ என்னாகும், முழு ப்ராசஸையும் நம்ம லோட் பண்ணுறோம். சில பார்ட்ஸ் ஆஃப் கோடிங்கை நம்ம எக்ஸிக்யூட்டே பண்ண இருப்போம், ஆனால் அது தேவையில்லாமல் மெமரி ஸ்பேஸை ஆக்குபை பண்ணி வச்சுருக்கும். இந்த பிரச்சனை எப்படி ஓவர் கம் பண்ணலாம்னா டைனமிக் லோடிங் மூலமாக. டைனமிக் லோடிங்னா நம்மளுக்கு எது தேவையோ அதை மட்டும் எடுத்து கொண்டு போய் நம்ம லோட் பண்ணி ரிசல்ட் எடுப்போம். சில கோட்ஸ், சில ஃபங்க்ஷன்ஸ், சில ரொட்டீன்ஸ் நம்மளுக்கு தேவையே படாமல் இருக்கலாம். அதெல்லாம் எடுத்து கொண்டுட்டு லோட் பண்ண வேண்டிய நீடே கிடையாது. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்ட் தான். அடுத்து என்னென்ன மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றையும் ஃபர்தர் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.